கோபி வீட்டுக்கு வந்தோடனே பார்த்தீங்கன்னா, ஈஸ்வரி கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்ல, ஈஸ்வரியுமே வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அவ்வளோ பெரிய பணக்காரங்கன்னு சொல்லிட்டு, "எப்புட்றா நம்ம பொண்ண கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் பண்ணாங்க?" அப்படின்னு சொல்ல, "இல்ல இனியாவோட இன்டர்வியூவ டிவில எங்கேயோ பார்த்துருக்கேன் போல, பார்த்தோனே புடிச்சிருச்சு. அதனால தான் வந்து சம்மதம் பேச கூட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்ல. உடனே இத கேட்டோனே எழில் பார்த்துட்டீங்கன்னா, "அதெல்லாம் சரி டாடி. ஆனா வந்துட்டு அம்மா இதுக்கெல்லாம் சம்மதிப்பாங்களான்னு தெரியலையே" அப்படின்னு சொல்ல. உடனே ஈஸ்வரி இருந்துட்டு, "அவள சம்மதிக்க வைக்கிறது என் பொறுப்பு. அவ என்னதான் வந்து காரணம் சொன்னாலும், இந்த சம்மதம் கண்டிப்பா நடந்தே ஆகணும்" அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி ஒரே பிடிவாதமா சொல்ல. சரி நாளைக்கு காலைல போய் எல்லாரும் வந்துட்டு வீட்ல பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே கிளம்பி வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போன உடனே பார்த்தீங்கன்னா, பாக்கியா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்ல. பாக்கியா ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, "அவளுக்கு இப்ப நான் கல்யாணம் பண்றதா நான் சொல்லவே இல்ல. அப்படி இருக்கும்போது ஏன் நீங்க இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டீங்க? அவ சம்மதம் இல்லாம நீங்க ஏன் ஒரு முடிவு எடுக்குறீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்க. ஈஸ்வரி வந்துட்டு, "பெரியவங்க நாம தான் வந்துட்டு சின்ன பிள்ளைங்களுக்கு நல்லது, கெட்டது எதுன்னு பார்த்து பண்ணணும். உன்ன மாரியே வந்து அக்கறை இல்லாம எங்களாலலாம் இருக்க முடியாது. இனியோட வாழ்க்கையில எங்களுக்கும் அக்கறை இருக்கு. வந்திருக்க சம்மதம் பெரிய சம்மதம். இந்த சம்மதம் கிடைக்கிறதுக்கு நம்ம ரொம்ப குடுத்து வச்சிருக்கணும். அதனால கண்டிப்பா இந்த கல்யாணம் வந்து நடக்கும்." அப்படின்னு சொல்ல பாக்கியா வந்துட்டு பார்த்தீங்கன்னா, "அது எப்படி அத்தை? நான் சம்மதம் சொல்லாம நீங்களே ஒரு முடிவு எடுத்துறீங்க. இனியாகிட்டயும் ஒரு வார்த்தை கேட்கணும்ல." அப்படின்னு சொல்ல, "யார் சம்மதிச்சாலும் சம்மதிக்காட்டும் நான் இந்த கல்யாணம் வந்து கண்டிப்பா நடக்கும். இனியா கிட்ட நான் பேசிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கோவமா ஈஸ்வரி அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாங்க. வெளிய வந்தவங்க பார்த்தீங்கன்னா, "கோபி நீ போய் பேசுற. நீ பேசுனத இனியா கேட்பா." அப்படின்னு சொல்ல, கோபியுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இனியா கிட்ட போய் பேசுறாங்க. இனியாவுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, "எனக்கு இந்த கல்யாணத்தில விருப்பம் இல்ல டாடி" அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே இத கேட்ட உடனே கோபி பார்த்தீங்கன்னா, "ஏன்டா வேணான்னு சொல்ற? ஆகாஷ மனசுல நினச்சிருந்தா நீ வேணான்னு சொல்ற" அப்படின்னு சொல்ல, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல டாடி. நான் ஆகாஷ அப்பயே மறந்துட்டேன். நான் வந்து இன்னும் படிக்கணும். நான் இன்னும் நல்ல ஸ்டேஜுக்கு வரணும். அதுக்கப்புறம் தான் வந்து கல்யாணமெல்லாம் இது டிசைட் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி என்ன ஃபோர்ஸ் பண்ணாதீங்க டாடி" அப்படின்னு சொல்லிட்டு கோவமா அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இத கேட்ட உடனே கோபி பார்த்தீங்கன்னா, என்ன பண்றதுன்னு தெரியாம ஈஸ்வரி கிட்ட வந்து சொல்ல, ஈஸ்வரியுமே வந்துட்டு, "டேய் அவ அப்படி தான்டா சொல்லுவா. அவளுக்கு தான் நாம தான் புரிய வைக்கணும். அவ இப்படியெல்லாம் சொன்னா கேட்க மாட்டா. நான் சொல்ற விதமா சொல்லலாம்" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஈஸ்வரி ஒரு சின்ன பிளான் பண்றாங்க. எழிலுக்கு ஃபோன் பண்ணி, "உங்க டாடிக்கு உடம்பு சரியில்லன்னு சொல்றேன்." இனி அத கேட்டு ரொம்ப பதறி போவா. அவ கிளம்பி வீட்டுக்கு வந்தோனே நான் அவள உட்கார வச்சு பேசிறேன் அப்படின்னு சொல்ல, உடனே எழிலுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நடந்தது அப்படியே சொல்றாங்க. உடனே இத கேட்டோனே இனியா பதறி போய் நானும் வரேண்ணே அப்படின்னு சொல்ல, "நீ ஒண்ணும் தேவையில்ல. நீ திருப்பி வந்து எதனா சொன்னேன்னா டாடிக்கு திருப்பி உடம்பு சரியில்லாம போயிரும்" அப்படின்னு சொல்லி நடிக்கிறாங்க. உடனே இத கேட்டோனே இனியா, "இல்ல நான் ஒண்ணும் பேசுறதில்ல. நான் வந்து சும்மா பார்த்துட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே கிளம்பி போறாங்க. அங்க போயிட்டு பார்த்தீங்கன்னா, கோபி உடம்பு சரியில்லாம படுத்துட்டு இருக்க. உடனே பார்த்தீங்கன்னா, இனியா வந்துட்டு, "ஏன் டாடி இப்படியெல்லாம் பண்றீங்க? நான் ஒண்ணுமே உங்களுக்கு கோவமா பேசலையே. நான் கல்யாணம் வேணான்னு தானே சொன்னேன். அப்படி இருக்கும்போது எதுக்கு உங்களுக்கு உடம்பு சரியில்லாம போச்சு? அண்ணன் வேற என்ன திட்டுறாரு" அப்படின்னு சொல்ல, உடனே கோபி இருந்துட்டு, "இல்லடா உன்னோட வாழ்க்கைய நெனச்சு நான் ஃபீல் பண்ணிட்டே இருந்தேன். அதனால தான் திடீர்னு ஸ்ட்ரோக் வந்துருச்சு. அதெல்லாம் நெனச்சு நீ கவலைப்படாதடா, நீ பார்த்துக்க" அப்படின்ற மாரி சொல்ல, உடனே ஈஸ்வரி வந்து பார்த்தீங்கன்னா அழ ஆரம்பிச்சுறாங்க. "ஏன் நீ அப்படி பண்ற? உங்க டாடி நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? அவன ஏன் ரொம்ப கஷ்டப்படுத்துற? அவன் ஏற்கனவே உடம்பு சரியில்லாதவன். இப்படி நீ அடுத்தடுத்து கஷ்டம் குடுத்துட்டே இருந்தேன்னா, அவனுக்கு எதனா ஒண்ணு ஏன்னு கிடக்கு ஆச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்?" அப்படின்னு சொல்லி அழுறாங்க. "நான் என்ன பண்ணேன்? நான் ஒண்ணுமே பண்ணல. நான் வந்து கல்யாணம் விருப்பம் இல்லன்னு மட்டும் தான் சொன்னேன். அதுக்கு நெனச்சு நீ டாடி ஏன் கவலைப்படணும்? அதோட விட்டுறது தானே" அப்படின்னு சொல்ல, உடனே ஈஸ்வரி இருந்துட்டு, "அவன் எப்படி கவலைப்படாம இருப்பான்? அவன் உன்ன பெத்தவன்டு. அப்படி இருக்கும்போது அவன் உன்ன நெனச்சு கவலைப்பட தானே செய்வான். நல்ல வாழ்க்கை, நல்லா அமையலையேன்னு சொல்லிட்டு அவன் நெனச்சு நெனச்சு ஃபீல் பண்ணி தான் இப்படி ஆயிப்போச்சு" அப்படின்னு சொல்ல, உடனே இனியாவுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா, என்ன சொல்றதுன்னு தெரியாம அமைதியா முழிச்சுட்டு இருக்கு. இதான் சமயம்னு சொல்லிட்டு ஈஸ்வரியும் வந்துட்டு, "நீ மட்டும் இந்த கல்யாணத்துக்கு சம்மதம்னு சொல்லிட்டேன்னா, டாடிக்கு உடனே வந்து உடம்பெல்லாம் செட் ஆயிரும். அவனும் பழைய மாரி நல்லபடியா ஆயிருவான்ம்மா. தயவு செஞ்சு இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு இனியாவ பிளாக்மெயில் பண்ண, இனியாவுமே வந்து பாத்தீங்கன்னா, வேற வழி இல்லாத டாடிக்கோசம் ஒத்துக்கிறா. "அப்பாடா நீ ஒத்துக்கிட்டல்ல அதுவே சந்தோஷம்" அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியுமே சந்தோஷப்பட, கோபிக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா, நான் எங்க நீ தட்டி பறித்துருவேன்னு சொல்லி தான் நான் ரொம்ப கவலைப்பட்டேன். நல்லதும்மா அப்படின்ற மாரி கோபியுமே வந்து சம்மதம் சொல்லிடுறாங்க. இப்படி தான் வரப்போற எபிசோட் வந்து போப்போது. அடுத்து என்னலாம் இன்ட்ரெஸ்டிங்கா நடக்க போகுதுன்றத நான் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். மேலும் இது போன்ற அப்டேட்ஸ் தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூடவே பெல் பட்டன் அழுத்துங்க. அப்ப தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க் யூ.